வணக்கம். செய்யாத குற்றத்திற்காக குற்றப்பழியோடு மாமனிதன் பட்ட கஷ்டங்களையும் கடவுள் அவரோடு கூட இருந்ததையும் பற்றி இந்த வார எபிசோடில் பார்ப்போம். நமது மாமனிதன் செய்யாத குற்றத்திற்காக 28/10/2001 அன்று இரவு காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டு போலீஸ் காவலில் இருந்தார். குடும்பத்தினர் 2 ஆண்டுகளாக கஷ்டப்பட்டு கட்டிய வீட்டை விட்டு 29/10/2001 அன்று காலை வெளியே வந்தனர். மாமனிதனின் மனைவியின் தந்தை வீட்டில் வசித்து வந்தனர். மாமனிதனின் நண்பர் மூலமாக மாவட்ட காவல்துறை அதிகாரிக்கு மாமனிதன் மற்றும் அவரோடு சேர்ந்தவர்கள் குற்றம் செய்யவில்லை என்பது தெரிய வருகிறது. மாவட்ட காவல்துறை அதிகாரி குற்றம் நடந்த மாமனிதனின் ஊருக்கு வந்து நன்கு விசாரித்து மாமனிதன் அவரோடு குற்றம் சாட்டப்பட்டவர்கள் குற்றம் செய்யவில்லை என்பதை தெரிந்து கொண்டு உண்மையில் குற்றம் செய்தவர்களை கைது செய்ய சொல்லிவிட்டு குற்றம் செய்யாத மாமனிதன் அவரோடு குற்றம் சாட்டப்பட்டவர்களை விடுதலை செய்கிறார். உண்மையில் குற்றம் செய்தவர்கள் கைது செய்யப்பட்டு சிறைக்கு அனுப்பப்படுகிறார்கள். மாமனிதன் சிவகங்கை மாவட்டத்திற்கு பணிமாறுதல் பெற்று மனைவி குழந்தைகளோடு 2/12/2001 முதல் வாடகை வீட்டில் ரூபாய் 1000 வாடகைக்கு குடியிருந்து வருகிறார். இந்த வாடகை ரூபாய் 1000ஐ ஏன் நான் தற்போது உங்களுக்கு குறிப்பிடுகின்றேன் என்றால், கடவுள் மாமனிதன் கூடவே இருந்து அவரையும் அவரது குடும்பத்தினரையும் ரூபாய் 1000, 1200, 1500, 2890, 6700 என்று வாடகை வீடுகளில் வசிக்க செய்தார். பின்பு 13/3/2014 புதிய வீடு வாங்க செய்தார். எனவே மாமனிதன் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் அவரது குடும்பத்தினர் கஷ்டப்படாமல் ஒரு வேளாண்மை அதிகாரியின் குடும்பம் எப்படி வாழ்வார்களோ அதே போன்று அவர்களை கடவுள் வாழ வைத்தார். மாமனிதன் மேல் பொய்யான குற்றச்சாட்டு சுமத்தியவர்கள் மேலும் ஒரு காவல்துறை பிரிவின் மூலமாக மறுவிசாரணை செய்ய சொல்லி பொய்யான சாட்சிகளை வைத்து மறுபடியும் மாமனிதன் அவரை சேர்ந்தவர்களை கைது செய்ய காவல்துறை ஆரம்பமானது. மாமனிதனும் அவருடன் குற்றம் சாட்டப்பட்ட 2 அரசு ஊழியர்களும் முன்ஜாமீன் பெற சென்னை வந்து அலைந்து கொண்டிருந்தனர். மாமனிதன் முன்ஜாமீன் கேட்டு உயர் நீதிமன்றத்தை நாடினார். முன்ஜாமீன் கிடைக்க விடாமல் அவரது எதிரிகள் சதி செய்தனர். இதனால் மாமனிதன் 24/7/2003 அன்று நீதிமன்றத்தில் சரணடைந்தார். மாமனிதன் 24/7/2003 அன்று தற்காலிக பணி நீக்கம் செய்யப்பட்டார். அன்று மாலை மதுரை மத்திய சிறைக்கு கொண்டு செல்லப்பட்டார். சிறைக்குள் செல்லும்போது ஒரு அதிகாரி போல் தோரணையாக மாமனிதன் இருந்தார். சிறைக்கு உள்ளே நுழையும் போதே வெளியே அனைத்து காவல் அதிகாரிகள் இவரை பரிதாபமாக பார்த்தார்கள். சிறைக்கு உள்ளே நுழைந்தவுடனே ஜெயிலர் கண்ணில் மாமனிதன் பட்டார். நீங்கள் யார் என்று ஜெயிலர் கேட்டார். மாமனிதன், நான் ஒரு வேளாண்மை துறை அதிகாரி, செய்யாத குற்றத்திற்காக சிறைக்கு வந்திருக்கிறேன் என்று கூறினார். ஜெயிலர் மாமனிதனை ரிமாண்ட் பிரிசனுக்குள் அனுப்பினால் வேதனைப்படுவார் என்று பாதுகாப்பான பிரச்சனை இல்லாத அறைக்கு ஜெயிலர்
மாமனிதனை அனுப்பினார். மாமனிதனோடு சில கைதிகளை ஜெயில் வார்டர் அழைத்து சென்றார். அப்போது சிறைவார்டர் ஒரு சிறைவாசியை பார்த்து, மாறி, இவர் ஒரு வேளாண்மை அதிகாரி, இவர் குற்றமற்றவர், இவரை நல்லபடியாக பார்த்து கொள்ளுப்பா, உங்கள் அறை சூப்பர்வைசரிடம் கூறு என்று சொன்னார். ஒரு அறையில் 50 சிறைவாசிகளோடு மாமனிதனை சிறைவார்டர் அடைத்தார். அந்த அறையில் இருந்த சூப்பர்வைசர் சிறைவாசி நமது மாமனிதனை இருக்க, தூங்க, சாப்பிட, குளிக்க அனைத்தையும் நன்றாக பார்த்து கொண்டார். கடவுள் மாமனிதன் கூடவே இருந்தார். பின்பு ரிமாண்ட் பீரியட் 37 நாட்கள் சிறையிலிருந்து விட்டு மாமனிதன் 29/8/2003 அன்று சிறைக்கு வெளியே ஜாமீன் பெற்று வந்தார். வேளாண்மைத்துறை மூலமாக பிழைப்பூதியம் மாதம் மாதம் மாமனிதனுக்கு ஒரு தொகை கிடைத்து வந்தது. மேலும் மாமனிதன் சொந்த ஊரில் வசித்து வந்தபோது ரொம்பவும் கடன் தொல்லையால் கஷ்டப்பட்டு வந்தார். ஊரை விட்டு வரும்போது வீட்டு உபயோகப் பொருட்கள் எதுவும் இல்லாமல் போட்ட துணியோடு மாமனிதனின் மனைவி கழுத்தில் தாலி கயிறுடன் மட்டும் அணிந்தபடி கடவுள் அவர்களை சொந்த வீட்டை விட்டு, சொந்த ஊரை விட்டு அழைத்து வந்தார். ஊரை விட்டு வந்தவுடனே மாமனிதன் ஒரு ஜோதிடரை பார்த்து தன் நிலையை ஜாதகம் பார்த்து கூற சொன்னார். ஜோதிடர் கூறியது, உங்களுக்கும் உங்கள் மகனுக்கும் ரிஷபராசி, உங்கள் மனைவிக்கும் உங்கள் இளைய மகளுக்கும் மீனராசி, 2 ராசியிலும் 7.5 சனி உள்ளது. தற்போது நீங்கள் காவல் நிலையத்தில் இருக்க வேண்டும், சிறையில் இருக்க வேண்டும், ஆஸ்பத்திரியில் இருக்க வேண்டும் என்பது உங்கள் ஜாதகப்படி உள்ளது என்று கூறினார். மாமனிதன் காவல் நிலையத்தில் விசாரணை கைதியாக 5 நாள் இருந்தார். ரிமாண்ட் சிறைவாசியாக சிறையில் 37 நாட்கள் இருந்தார். காவல்துறை கைதுக்கு பயந்து 5 நாட்கள் ஒரு ஆஸ்பத்திரியில் ஒரு பெட்டில் தலைமறைவாக இருந்தார். ஜோதிடர் கூறியபடி அனைத்தும் நடந்தது. மேலும் தனது மகன் பிறந்த நேரம் குறித்து ஜோதிடரிடம் கேட்டபோது ஜோதிடர் கூறியது, ஊரை விட்டு ஓட்டி விடுவான், ஒன்றும் இல்லாமல் செய்து விடுவான் என்றார். இதே போன்று பல ஜோதிடர்கள் கூறினார்கள். மாமனிதன் ஜோதிடரிடம், நான் எல்லா கோவிலுக்கும் செல்கிறேன், சிவன், விஷ்ணு, முருகன், பிள்ளையார், காளியம்மன், மாரியம்மன், அனைத்து தெய்வங்களையும் கும்பிடுகிறேன், இவர்கள் ஏன் என்னை காப்பாற்றவில்லை என்று கேட்டார். அதற்கு ஜோதிடர், ராசி நட்சத்திரம்தான் முக்கியம், இதன் இடமாற்றத்தை பொறுத்துதான் உங்கள் வாழ்க்கை, எனவே உங்கள் நேரம் திசை சரியில்லாததால் நீங்கள் கும்பிட்ட தெய்வம் எல்லாம் ஒன்றும் செய்ய முடியாமல் விலகி நிற்கிறது என்றார். எனவே எல்லாவற்றிற்கும் மேலாக உலக ஜனங்களுக்கெல்லாம் ஒரு கடவுள் இருக்கிறார். அவர்தான் ராசி நட்சத்திரங்களை எல்லாம் கண்காணித்து உலக ஜனங்களுக்கு நன்மை, தீமை, வாதை, மரணம் கொடுத்து வருகிறார் என்பதை மாமனிதன் தெரிந்து கொண்டார். பின்பு வேறு ஒரு ஜோதிடரிடம் மாமனிதன் தனது ஜாதகத்தை பார்த்தபோது ஜோதிடர் கூறியது, இந்த ஜாதகர் செய்யாத குற்றத்திற்காக குற்றப்பழியோடு ஊரை விட்டு ஓடி தெருவில் நிற்கிறார். இவர்
தனது 52வது வயதில் ஒரு ஞானியைப் போல் வாழ்வார். பேய், பிசாசு, பில்லி, சூனியம் இவரை கண்டால் பயந்து ஓடும் என்றார். அதன்படி மாமனிதனின் 52வது வயதில் பேய், பிசாசு இவரிடம் நெருங்க முடியாது. செஷன்ஸ் கோர்ட்டில் குற்ற வழக்கு விசாரணைக்கு வருகிறது. பொய் சாட்சிகளின்படி பொய்யான குற்றச்சாட்டினால் நீதியில்லாமல், நியாயமில்லாமல், பரிதானத்தினால் குற்றம் செய்யாத மாமனிதன், அவரை சார்ந்தவர்கள் ஆயுள் தண்டனை பெற்று 16/6/2006 மாமனிதன் அவரை சார்ந்தவர்களும் மத்திய சிறை திருச்சியில் அடைக்கப்படுகிறார்கள். கடவுள் சித்தம், திட்டம் நிறைவேறியது. அடுத்த வார எபிசோடு முதல் 12 ஆண்டு கால மாமனிதன் சிறை வாழ்க்கை பற்றி பார்ப்போம். உங்கள் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் ஷேர் செய்து, லைக் செய்து, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் பட்டனில் கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். நான் உங்கள் தமிழன்.